Hello friends, welcome back to our channel Santa Super Samayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு சூப்பர்பான ஒரு கொலாப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இப்போ அடுத்து வர போற பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓணம். ஓணம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரு விஷயம் அப்படின்னா ஓணம் சத்யா ரெசிபீஸ். ஸோ அதை தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். கொலாப் அப்படின்னு சொன்னனால உங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் யூடியூபர்ஸ் சேர்ந்து 10 வகையான சத்யா ரெசிபீஸ் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல இருக்க போகுது. வாங்க கேரளா ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் நிறைய இதில் இருக்க போது அதெல்லாம் என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா டிப்ஸோட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வர எல்லா யூடியூபர்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதையும் வேணா செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனல் சாண்ட சூப்பர் சமையல் சார்பாக ஓணம் அசம்சயங்கள். நம்ம சேனலில் ஓணம் ஸ்பெஷலுக்காக வாழைப்பழ சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருந்துச்சு. இதை ஃபுல்லாக ஃபைன் சாப் பண்ணிவிட்டு பிளெண்டரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பியூரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனோன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஓமம் அதை வந்து கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ் போல் அந்த பட்டர்லேயே நல்லா சாட்டே ஆகட்டும். ஸோ நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைன் சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த பனானா பியூரே இருக்கு இல்லையா, ஸோ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூளும் கொரியாண்டர் தூளும் சேர்ந்த பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு இனிப்பு புளிப்பு காரம்ன்ற எல்லா சுவையுமே இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான வாழைப்பழ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிதிங் ஸ்பெஷல் சேனல்லேருந்து ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி புளிச்சேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இதில் 3 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக சூடானாலே நமக்கு வந்து சூப்பரான புளிச்சேரி ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எவ்ரிதிங் ஸ்பெஷல் சேனல்லேருந்து நம்மளோட சூப்பரான புளிச்சேரி ரெசிபி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ஓணம் சந்தியா ரெசிபிக்கு நம்ம குக்கிங் டாட் சேனல்லேருந்து பம்கின் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பரங்கிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து குக்கர்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். பெருசா இருந்தாலும் ரொம்ப குழஞ்சு போகாது, சின்னதா இருந்தா குழஞ்சிரும். இதோட நமக்கு கொஞ்சமா வந்து மஞ்சள், தேவையான அளவு உப்பு, காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வச்சிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ இதை அடுப்புல வச்சிடலாம். இப்ப நம்ம அரைக்க வேண்டிய மசாலா அரைச்சிடலாம். தேங்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணி
கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து அரைச்சிட்டேன். ஸோ குக்கர்லேயும் விசில் போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் அழகாக வந்து குக் ஆகிடுச்சு. ஸ்மாஷ் ஆகலை, அழகாக குக் ஆகிடுச்சு. தண்ணி வந்து கரெக்டாக இருக்கு. நம்ம திரும்பி வந்து குக்கர் வந்து அடுப்பில் வைக்க வேண்டாம். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இதோட வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து அதில் காரம் இருக்கிறதுனால நல்லா டேஸ்டாக இருக்கும். காரசாரமாக நல்லா இருக்கும் நம்ம பச்சடி. ஸோ நம்ம தேவையான அளவு தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது மேலே வந்து ஒரு தாளிப்பு ஊற்றணும். ஸோ தாளிப்பு ஊற்றும் போது அதில் இருக்கிற உளுந்து எல்லாமே வந்து ரொம்ப கிரன்ச்சியாக நல்லா இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய், கடுகு, உளுந்து எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை பொரிஞ்சோடனே உளுந்து வந்து கருகிடாம நம்ம செஞ்சு வச்சிருக்க பரங்கிக்காய் பச்சடி மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பரங்கிக்காய் பச்சடி ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருசி சமையல இருந்து இன்னைக்கு நம்ம சேமியா கீர் தான் செய்ய போறோம். இப்போ ஒரு பாத்திரத்துல 3/4 லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். பால் சூடானதுக்கு அப்புறம் 1 கப் வந்து சேமியா சேர்த்திருக்கேன். நான் வந்து மெலிசான சேமியா தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் குண்டான சேமியா இருந்துச்சுன்னா 1 கப் தண்ணி போட்டு அதை தனியா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் அது குக் ஆகும். இப்போ இந்த மெலிசான சேமியா எடுத்தனால இது வந்து சீக்கிரமே நல்லா வெந்து வந்துடும். ஒரு 3 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்திருக்கேன். நல்லா வாசமா இருக்கும் ஏலக்காய் சேர்க்கறதுனால. இப்ப இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பால்லே வந்து இது நல்லா வந்து வெந்து வந்துடணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு நல்லாவே வெந்துருச்சு இந்த சேமியா. இப்ப 3/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நீங்க சர்க்கரைக்கு பதிலா தாராளமா ஒரு 3/4 கப் மில்க் மைட் கூட, அதாவது கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப ரிச்சா இருக்கும். அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 கப் வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க்கும் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து இந்த காய்ச்சின பாயசம் இருக்கு இல்லையா, கீரை, அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதையும் சேர்த்துடலாம். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும் இது மாதிரி மில்க் பவுடர் சேர்க்கறதால. ஸோ இது மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து இதை சேர்த்துடலாம். இப்ப நான் அதை வறுத்துட்டு சேர்த்துட்டு இருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப வந்து ரிச்சா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய சேமியா கீர் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஷி சேனல்ல இருந்து ஓணம் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 கப் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணி 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் துருவல், 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 கப் தண்ணி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச வெள்ளரிக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்ச கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வெள்ளரிக்காய் பச்சடி ரெடியாக இருக்குது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அப்புறமா கறிவேப்பிலை போட்டு வத்தல் மிளகு போட்டு அதை நம்மளோட பச்சடியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட ஓணம் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. இன்னைக்கு நம்ம ஜிஎஃப்எஸ்ல பார்க்க போறது கேரளா ஸ்டைல் அவியல். இங்க பாருங்க, எல்லா வெஜிடபிள்ஸையும் நாங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு கடாயில எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி வேக வைக்க போறோம்.
இப்போ பாருங்க, வெஜிடபிள்ஸ் கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம பச்சை மிளகாய், தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கசகசா போட்டு அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுல் தயிர் எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து அவியலில் கொட்டிடலாம். இப்போ நம்ம அவியல் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மதி ஹோமோட சார்பாக ஓணத்துக்காக நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படின்னா உண்ணியப்பம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு நாட்டு சக்கரை 50 கிராம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பாகு மாதிரி கரைச்சிக்க போகிறேன். பாகுனா கம்பி பதம் எதுவும் வரணும்னு தேவையில்ல. நாட்டு சக்கரையோ வெல்லமோ கரைஞ்சாவே போதும். ஸோ பாகு மாதிரி கரைச்சிட்டு கெட்டியாக கரைச்சிக்கோங்க. ஏன்னா இதை ஊற்றி தான் நம்ம வந்து அரிசி அரைக்க போகிறோம். அரிசிக்கு தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. இதுதான் இதோட ஸ்பெஷலே. பச்சரிசி 100 கிராம் எடுத்து அதை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு அது கூட வெள்ளைப்பாகையும் சேர்த்து நம்ம வந்து ஒன்றா மிக்சராக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு பனானா எடுத்திருக்கேன். ஒரு பனானா கூட வந்து கொஞ்சமாக ஏலக்காய் சுக்கு ஆல்ரெடி நுணுக்கி வச்சுருக்க பவுடரை போட்டு அரைச்சி அதையும் இந்த மிக்சரோடு கலந்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு குட்டியாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நெய் ஊற்றி தேங்காய் பீஸை வந்து கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஆனால் எனக்கு தேங்காய் பீஸ் போட்டால் பிடிக்காது. ஸோ தேங்காய் துருவல் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா கேரளாவோட ட்ரெடிஷ்னல் படி செய்யணும் அப்படின்னா தேங்காய் பீசஸ் போட்டு நெய்யில் வந்து நல்லா பொன்னிறமாக கலந்து வறுத்து எடுத்துக்கணும். அதை வந்து இந்த மாவோடு கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுடணும். இப்போ நம்ம வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை சுட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து எண்ணெயில் கூட நீங்கள் சுடலாம். எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பனியாரக்கல்லில் கூட நெய் நிறைய ஊற்றி இது மாதிரி சுற்றுங்க. கொஞ்சம் வந்து அந்த பனியாரக்கல்லில் சேம் குழி அளவே ஊற்றுனீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இது கொஞ்சம் உப்புன மாதிரி வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பனியாரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிற மாதிரியே இருக்கும். நம்மளோட ட்ரெடிஷ்னலான உண்ணியப்பம் இப்போ தயாராகிருச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம். கன்னியாகுமரி ஸ்பெஷல் சேனலில் இருந்து பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு பீட்ரூட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1.5 கப் அளவு தண்ணி மொத்தம் சேர்த்து நல்ல மசியை வேக வச்சு எடுத்துக்கணும். உள்ள மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் கடுகு. இந்த 4 இன்க்ரீடியண்ட்டுமே கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இருக்கட்டும். 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா பச்சை வாசனை போனதும் அடுப்பில் இருந்து இறக்கி தனியாக வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்ல புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் தாளிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 2 வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொட்டிக்கலாம். இன்னும் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து பச்சையாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் பச்சடி ரெடி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனூஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் சேனல்ல இருந்து ஓணம் ஸ்பெஷல் எரிசேரி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எரிசேரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். சேனக்கிழங்கா இந்த மாதிரி மீடியம் சைஸ்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மசாலாவுக்கு அரைக்கப்பளவுக்கு தேங்காய் நல்லா துருவி எடுத்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஜீரக பொடி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல நல்ல மிளகு, 2 பல் பூண்டு. ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ இந்த எரிசேரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வெட்டி வச்சுருந்த சேனக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இந்த சேனக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு எடுத்து வச்சிருந்த ஐட்டம் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மசாலாவுக்கு தேவையான தேங்காய், நல்ல மிளகு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சேனக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதை நல்லா சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, இது கறி மாதிரி அப்படிங்கிறதுனால அந்த இருக்கிற தண்ணியே கொஞ்சமாக வற்றணும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த ஐட்டம் எல்லாமே தாளித்து இது கூட சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய்லையே நம்ம எடுத்து வச்சிருந்த தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் தாளித்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த கறி கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேரளா ஸ்பெஷல் எரிசேரி ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தியாஸ் வெள்ள ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியாக நம்ம ரைஸ் கீர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொன்னிறம் ஆகுறது வரை நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு இதை நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டோம். ஸோ அதே பேன்லேயே அதே நெய்லேயே நான் 1 கப் அளவு அரிசியாக நல்லா கழுவி இதை இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகணும், பொன்னிறம் ஆகுறது வரை இதையுமே நல்லா வறுத்துக்கங்க. வறுத்து இதையும் நம்ம தனியாக மாற்றி வைக்க வேண்டியதான். அதே பேன்லேயே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஒரு மில்க் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். மில்க்கு நல்லா கொதிச்சு வரவும் இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணி கொடுத்துட்டோம். ஆட் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாயில் ஆனதும் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சோண்டு நம்ம ஏலக்காய் தூள், ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, துருவின பாதாம், துருவி வச்சுருக்க அந்த பாதாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது இதில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட சுவையான ரைஸ் கீர் ரெடி. ஹாப்பி ஓணம் டு ஆல். வாவ்! எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வெரைட்டியாக உங்களுக்காக இந்த ஓணம்க்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த ரெசிபீஸ்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. ஸோ தட் அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஓணம் சம்சயங்கள். Thank you. Bye bye.